விட்டல க்ஷேத்திர விட்டல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பண்டரிப்பூர் பத்தி, விட்டலனை பத்தி. ஆஷாட மாசத்துல பண்டரிப்பூர் போறது ரொம்ப விசேஷம். அப்படி நம்ம பண்டரிப்பூர் போனோம்னா சோலாப்பூர் ஸ்டேஷன்ல இருந்து 1 hour ஜேர்னி இருக்கு பண்டரிப்பூர் போகிறதுக்கு. நிறைய பஸ்ஸஸ் இருக்கு, கன்வீனியன்ட்டாவும் இருக்கும். நமக்கு தேவைன்னா ஓன் டிரான்ஸ்போர்ட்லயும் போகலாம். பண்டரிபுரம் போய் இறங்கின உடனே அங்க நம்ம பாக்குறது சந்திரபாகா நதி. அந்த அழகான நதியில இறங்கி ஸ்நானம் பண்ணிட்டு நம்ம பண்டரிநாதரை தரிசிக்க போகலாம். பாண்டுரங்கர் கோவில்ல ஆஷாட ஏகாதசி அன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள். ஆல்மோஸ்ட் அங்க சுத்தி இருக்க கிராமத்துல இருக்கவங்க எல்லாருமே அந்த மாசம் வந்து அவரை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷம். அந்த மாசம் ஃபுல்லாவே ஆல் ஓவர் த வேர்ல்ட்ல இருந்து பக்தர்கள் நிறைய வருவாங்க. குறிப்பா சுத்தி இருக்க கிராமங்கள்ல பாத்தீங்கன்னா அங்க இருக்க மக்கள் அவங்க வீட்டுல இருந்தே நடந்து வந்து பாண்டுரங்கரை தரிசிச்சுட்டு போவாங்க. பாண்டுரங்கருக்கு கீர்த்தன பக்தி ரொம்பவே பிடிக்கும். அதனாலதான் நாம சங்கீர்த்தனம் போனீங்கன்னா விட்டலா விட்டலான்னு அவரோட நாமம் நிறைய கேட்கும். அதே மாதிரிதான் மக்கள் நடந்து போகும்போது விட்டலனை பத்தி பாடல்கள் ராவும் பகலுமா பஜனை பண்ணிட்டே போவாங்க. இன்ஃபேக்ட் இதை பத்தின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இருக்கு. விட்டலா விட்டலான்னு அவர் நாமத்தை பாடும்போது நம்ம பாடியில குறிப்பா ஒரு வைப்ரேஷன் உருவாகுதுன்னு சொல்றாங்க. அந்த பர்டிகுலர் வைப்ரேஷன் நம்ம ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க. ஸோ ஹார்ட் பேஷண்ட்ஸ் விட்டலா விட்டலான்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது தடுக்கும்னு சொல்றாங்க. இப்ப சயின்டிபிக்காவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. பாண்டுரங்கரை நம்ம சீக்கிரம் தரிசிக்கணும்னு நினைச்சா ஒரு சின்ன துவாரம் வழியா அவரை பார்க்கலாம். அப்போ அவரோட பாதம் மட்டும் நமக்கு தெரியும். பாண்டுரங்கரை நம்ம கிட்ட போய் தரிசனம் பண்ணணும்னு நினைச்சாலும் அதுக்கு பக்கத்திலேயே ஒரு வழி இருக்கு. அந்த வழியா போனீங்கன்னா பாண்டுரங்கரை பார்க்கலாம். மற்ற சுவாமியை பார்க்குற மாதிரி நீங்க கன்னத்துல போட்டுட்டு வரணும்னு கிடையாது. நம்ம அவரை குழந்தையா பாவிச்சு கட்டி அணைச்சிக்கலாம். பட் அதுக்கு கொஞ்சம் லாங் கியூ இருக்கு. ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப அழகானது. பாண்டுரங்கரை தரிசிச்சுட்டு நம்ம வெளியே வந்தோம்னா அங்க 3 பேரை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. அவங்க யாருன்னா ஜனாபாய், நாம்தேவ், துக்காராம். இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ஃபேமஸான டிவைன் போய்ட்ஸ். விட்டலனை பத்தி ஏகப்பட்ட நாமங்களை பாடி எழுதியிருக்காங்க. ஆரம்பத்திலேயே சொன்னேன் இல்லையா, விட்டலருக்கு பாடல்கள்னா ரொம்ப பிடிக்கும்னு. அதனாலேயே இந்த 3 பேரையும் பக்கத்திலேயே வச்சிருக்காரு, எப்பவும் அவங்கள பாடி கேட்கறதுக்கு. இதுல நாமதேவர் ரொம்ப ரொம்ப பிரபலம். அவரோட ஃபேமிலி பாத்தீங்கன்னா இன்னும் வம்சாவழியா அங்க வாழ்ந்துட்டு வராங்க. விட்டலரை பத்தி பல பாடல்கள் பாடிட்டு வராங்க. இந்த கோவிலோட கோபுரம் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. அதுக்கு உள்ள இருக்க சிற்பங்கள் எல்லாம் ரொம்ப அழகா செதுக்கி இருக்காங்க. நாம நிறைய கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிருக்கோம். அங்க ஒவ்வொரு ஊர்ல கிருஷ்ணர் ஒவ்வொரு மாதிரி இருப்பாரு. ஆனா விட்டலர்னு சொன்னதுமே அவரு இடுப்புல கை வச்சு நின்றுட்டு இருக்க ஸ்டைல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அதுக்கும் ஒரு கதை இருக்கு. விட்டலரை பொறுத்த வரைக்கும் அவரை விட அவரோட பக்தர்கள் தான் ரொம்ப பெருசு. அதை பத்தின கதை தான் இப்ப நம்ம கேட்க போறோம். புண்டலிக்கான்னு பாண்டுரங்கரோட மிகப்பெரிய பக்தர். அவரு முடியாத அவங்க அம்மா அப்பாக்கு மிகப்பெரிய சேவை செஞ்சுட்டே இருப்பாரு. அப்படி அப்பா அம்மாவே பார்த்துட்டு இருக்கிறதுனால பாண்டுரங்கர் மேல மிகப்பெரிய பக்தி இருந்தாலும் அவரை போய் தரிசிக்கிறதுக்கு கூட புண்டலிக்கனுக்கு டைம் இருக்கிறது இல்லை. அதனால இப்படி ஒரு சின்சியரான பக்தரை பாக்குறதுக்காக பாண்டுரங்கரே புண்டலிக்கன் வீட்டுக்கு வந்துடுறாரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ஜோன்னு மழை பெஞ்சுட்டு இருக்கு. புண்டலிக்கனுக்கு தன்னை யாரோ கூப்பிடுற சவுண்டும் கேக்குது. அந்த நேரத்துல அவங்க அப்பாவுக்கு செஞ்சுட்டு இருக்க வேலையை அவரால் நிறுத்திட்டு வர முடியல. அங்க பக்கத்துல இருந்த 2 செங்கலை தூக்கி போட்டு, யாரா இருந்தாலும் தண்ணியில நிக்க வேண்டாம், இந்த செங்கல் மேல ஏறி நில்லுங்க, நான் என்னோட வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்றாரு. ஆனா வந்திருக்கிறது பாண்டுரங்கர்னு புண்டலிக்கனுக்கு தெரியாது. வெயிட் பண்ண சொல்லிட்டு அவரோட வேலையில மறந்துடுறாரு. ஆனாலும் பல மணி நேரம் அந்த செங்கல் மேலேயே இடுப்புல கைய வச்சுக்கிட்டு விட்டலர் காத்துக்கிட்டு இருந்தாராம். அதுவே அவரோட வடிவமாவும் ஆயிடுச்சு. இப்படி எல்லா பக்தர்களுக்காகவும் கூப்பிட்ட குரலுக்கு வந்து நிக்கிறவர் நம்ம விட்டலர். அதுவே இந்த கதை மூலியமாவும் நமக்கு புரிஞ்சுது. விட்டலரோட அருளை நம்ம எப்ப வேணா பெறலானாலும் இந்த ஆஷாட மாசம் ரொம்ப உகந்தது. அதனால நீங்க எங்கேயாவது யாத்திரை போகணும்னு நினைச்சீங்கன்னா பண்டரிப்பூர் போயிட்டு வாங்க. உங்க ஃபுல் ஃபேமிலியோட போலாம். பெரியவங்களுக்கு வீல் சேர் வசதியும் இருக்கு. அப்படி போகும்போது அவருக்கு பிடிச்ச மாதிரி அவர் நாமத்தையும் சொல்லிட்டு போங்க. தீர்த்த விட்டல க்ஷேத்திர விட்டல.